இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் 4வது லெசனாக இருக்கிற தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னால் லெசன் 3 வந்து சிந்துவெளி நாகரிகம் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோன்னா ஓவர்வியூ, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? புக் பேக் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தல வந்து நீங்கள் பார்க்க அடுத்தல டெஸ்ட்டும் வந்து வரும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. இந்த ஒரு இது மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகேவா? கரூருக்கு அருகில் உள்ளது வந்து என்ன கடவுர். கரூருக்கு அருகில் உள்ளது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் என்னதுன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ. ஓகேவா? பண்டைய காலத்தில் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பண்டைய காலத்துலன்னு வரும்போது எதுலாம் வரும்? ஹரப்பாவும் மொகஞ்சதாரோ தான் வரும் அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரங்கள் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொன்மையான நகரங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. பூம்புகார், மதுரை, காஞ்சி. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் பார்க்க போகிறோம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்னதுன்னா மெசபடோமியா நாகரிகம். உலகத்தில் மிக தொன்மையான நாகரிகம் என்னதுன்னு பார்த்தா மெசபடோமியா நாகரிகம். இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொன்மையான நாகரிகம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ எப்படி நான் அதில் வச்சுக்கோங்கன்னா 65 வயசு ஆகிட்டுப்பா அவங்களுக்கு வந்து அவங்களாம் எல்லா இதையும் பார்த்து அவங்க மெச்சூரிட்டி வந்து நல்லா தொன்மையாக இருக்கும், எல்லா இதுவும் தெரியும் அப்படின்னு மாதிரி நான் அதில் வச்சுக்கோங்க. 65 வயசு ஆகிட்டுப்பா அப்படின்னு அதை வச்சுக்கலாம். இந்த தொன்மையான நகரம் மெசபடோமியா எங்கே இருக்குது? சுமேரிய நாகரிகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிந்துவெளி நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. உலகின் தொன்மையான நாகரிகங்கள் 4 நாகரிகங்கள் பார்த்தோம்ல. அந்த 4 நாகரிகத்தில் தான் மெசபடோமியா ஒன்று. அந்த உலகின் தொன்மை நாகரிகம் வந்து என்ன 4 நாகரிகம் வந்து பார்த்துருக்கோம்ல, அது என்னலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிக்கிங்கிறத வந்து பார்த்துட்டு அடுத்தல எப்படி கொண்டு போகலாங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? பூம்புகாருங்கிறது பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. இப்போ பூம்புகாரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரத்தில் வந்து பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும். கோவலன் கண்ணகி யார்? சிலப்பதிகாரத்தை பற்றி கதையே அவங்கள பற்றி தான். கோவலன் கண்ணகி பற்றி தான் சிலப்பதிகார கதையே. ஓகேவா? அவங்க வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காங்கன்னா பூம்புகார். ஓகேவா? அவங்க வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காங்கன்னா பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். ஓகேவா? அங்கே வந்து ஒரு துறைமுகம் இருக்குது. அதனால் அங்கே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடக்கும். ஓகேவா? பூம்புகார் வந்து எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில் வந்து அமைஞ்சிருக்குது. காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகில் வந்து இந்த பூம்புகார் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காவேரி ஆறு வந்து கடலோட கலக்குமாமா அந்த ஒரு இடம். அந்த இடத்து பக்கத்தில் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே இருக்குது. அந்த இடம் வந்து தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே இருக்குதுங்கிறாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா கடலோட கரையில் வந்து அமைஞ்சிருக்காமா. காவேரி ஆறு வந்து கடலோட கலக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்து பக்கத்தில், அதாவது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறாங்க. ஓகேவா? இந்த பேஜ் வந்து ஒரு டைம் ரீகேப் பார்த்துருவோம். ரீகேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் தான் அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். ஓகேவா? அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. பார்க்குறோமே வீடியோ பார்த்து டைம் போதே அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு புரியாதவங்களுக்கு கூட நல்லா புரியும். ஓகேவா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னங்கிறத நான் மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக மாற்றிப்பேன். ஓகேவா? பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் என்னதுன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ. ஓகேவா? பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் என்னதுன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ. தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரங்கள் என்னதுன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரங்கள் என்னதுன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. அப்புறம் பாக்ஸ். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்னதுன்னா மெசபடோமியா, சுமேரியர். ஓகேவா? எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பூம்புகார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பூம்புகாரில் தான் பிறந்திருக்காங்க. பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரமாக இருக்கிறனால அங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. வங்காள விரிகுடா கடல் கரையில் வந்து எது அமைஞ்சிருக்குன்னா பூம்புகார் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே வந்து இந்த பூம்புகார் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் வந்து பூம்புகார் துறைமுகம். இந்நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு வந்து புகார்னும் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. சங்ககால சோழ அரசரின் துறைமுகம் வந்து என்னென்னா
பூம்புகார். சோழ அரசரோட துறைமுகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து, ஓகேவா, 3 இது வரும், ஓகேவா, அதனால் நல்லா தெளிவாக நான் வச்சுக்கோங்க. வணிகம் குறித்து வந்து எந்த இலக்கிய நூல் வந்து சொல்லுதுன்னா பட்டினப்பாலையும் இரட்டை காப்பியமும். இரட்டை காப்பியம்னா என்னதுன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஆல்ரெடி 6th சிலப்பதிகாரம் பார்க்கும்போது இரட்டை காப்பியம் வந்து பார்த்துருப்பீங்க, ஓகேவா. வணிகம் குறித்து வந்து பூம்புகாரோட வணிகம் குறித்து எந்த இலக்கிய நூல் சொல்லுதுன்னா பட்டினப்பாலையும் இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சொல்லுது. இவற்றில் குறிப்பாக பூம்புகாரோட சிறப்பை பற்றி எது பேசுது? பூம்புகாரோட சிறப்பை பற்றி எந்த நூல் பேசுதுன்னா, இலக்கிய நூல் பேசுதுன்னா சிலப்பதிகாரம், ஓகேவா. சிலப்பதிகார நாயகி கண்ணகி, ஓகேவா. சிலப்பதிகாரத்தோட நாயகி யாருன்னா கண்ணகி. கண்ணகியோட தந்தை யாருன்னா மாநாயக்கன், ஓகேவா. கண்ணகியோட தந்தை வந்து மாநாயக்கன். மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். இந்த மானால பெரிய அப்படின்னு உரிச்சொல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த பெரியன்னு வச்சுக்கோங்க. நாயகன் கடல் வணிகன், ஓகேவா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தோட நாயகன் யாருன்னா கோவலன். அவனோட தந்தை பேர் என்னதுன்னா மாசாத்துவான். மாசாத்துவான் என்றால் பெருவணிகன் என்று பொருள். மாசாத்துவான் என்பது பெருவணிகன் என்று பொருள். இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா கண்ணகியோட தந்தை மாநாயகன், அதில் வந்து நாயின்னு வருது, சரிங்களா. கடலுக்கு பீச்சுக்கு போகும்போது எல்லாருமே நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாத்துற வணிகத்தில் வந்து ஒரு நேரம் வந்து லாபம் வந்தால் ஒரு நேரம் நட்டம் வருதுப்பா. எது வந்தாலும் சாத்துன்னு லாபமும் சரி நட்டமும் சரி எல்லாம் சாத்துன்னு ஒரு சாத்திட்டு போயிருதுப்பா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா. இதிலிருந்து பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்குகிறது என்பது தெளிவாகிறது. அதாவது மாநாயகன் வந்து பெருங்கடல் வணிகன், மாசாத்துவான் வந்து பெருவணிகன். இந்த 2 வணிகர்களும் நிறைந்த பகுதியாக வந்து பூம்புகார் வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். இங்கே பூம்புகாரில் வந்து வணிகம் செய்யறதுக்கு கிரேக்கத்துலேருந்தும் ரோமிலேருந்தும் வணிகர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசித்திருந்திருக்காங்க, ஓகேவா. தொடர் வணிகத்தினால இவங்க எல்லாருமே எங்கே தங்கியிருக்காங்கன்னா பூம்புகார்லேயே தங்கியிருக்காங்க. அப்புறம் ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின, ஓகேவா. வெளிநாட்டிலேருந்து இங்கேயும் தங்கிட்டாங்கன்னா வெளிநாட்டவர் குடியிருப்பு தோன்றதானே செய்யும், அதுதான் சொல்லியிருக்காங்க. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. இங்கே வந்து இப்போ வெளிநாட்டவர் அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும்ல, அது எல்லாமே பூம்புகார் நகரத்தில் வந்து பேசப்பட்டனன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின, ஓகேவா. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளை கற்றறிந்தனர். ஒன்றுமே இல்லைப்பா, அவங்க இங்கே வந்து தங்குறாங்க, பொருட்களை இறக்கி வைக்க பல மாதம் ஆகுமாமா. அதனால் அவங்க மொழி இவங்க கற்றுக்குறாங்க, இவங்க மொழி அவங்க கற்றுக்குறாங்க, அவ்வளோதான், அதுதான் சொல்கிறாங்க, ஓகேவா. அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். இதனால் பண்டமாற்றங்களோடு, அதாவது பொருட்களை மாற்றிக்கொள்வது மட்டுமல்லாமல் மொழி மாற்றமும் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன. அவங்களோட என்னென்ன இதெல்லாம் அவங்க இது பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லுவாங்க, இவங்க அதை கடைப்பிடிக்கலாம். இவங்கள பார்த்து இவங்க கடைப்பிடிக்கிற ஒரு சில இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலாம். அந்த மாதிரி பண்பாட்டு கலப்பு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். இதுதான் மெயின், ஓகேவா. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவராக விளங்கினர். மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர். மிக சரியான விலைக்கு தான் பொருட்களை வந்து விற்றிருக்காங்க. கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர். கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது வந்து தவறான செயல்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற நூல் வந்து அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிற நூல் வந்து எதுனா பட்டினப்பாலை, ஓகேவா. இதை பற்றி சொல்கிற நூல் வந்து என்னதுன்னா பட்டினப்பாலையோட ஆசிரியர்னா கடியலூர் உருத்திர கண்ணனார். இவர் வந்து கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ஓகேவா. இவர் வந்து கிமு பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாருன்னா பட்டினப்பாலை நூலோட ஆசிரியரான கடியலூர் உருத்திர கண்ணனார். பட்டினத்துக்கு போனால் அந்த இதை வந்து அங்கெல்லாம் நிறைய அழகழகாக இருக்கும்ல. கிராமம் தான் அழகு, ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் பட்டினம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஓகேவா. அதை வந்து நம்ம கண்ணை பார்க்கணும், ஓகேவா. அந்த கண்ணு பார்க்கும்போது கண்ணு உறுத்துறோம், அந்தளவுக்கு நம்ம வாழணும்ப்பா அப்படின்னு கண்ணு உறுத்தணும் அப்படின்னு மாதிரி
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. இது சும்மா நம்ம ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு தான். பட்டினப்பாளையோட ஆசிரியர்னா உருத்திர கண்ணனார், கடியலூர் உருத்திர கண்ணனார். இதிலிருந்து புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். இதிலிருந்து புகார் நகரத்தோட தொன்மையை நம்ம அறிஞ்சிக்கலாங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பேரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. கடல் வழியாக என்ன வருதுன்னா குதிரை. ஓகேவா. கடல் வழியாக என்ன வருதுன்னா குதிரை. கருமிளகு வந்து தரை வழியாக வருதாமா, தரை. ஓகேவா. ரோடு மாதிரி வச்சுக்கோங்க. வட மலையிலேருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி ஆனதாமா. ஓகேவா. அப்போ வந்து கடலில் வந்து குதிரை, பாண்டியர் காலத்துலலாம் குதிரைலாம் வரும் பார்த்தீங்களா. நம்ம ஆட்கள் சமத்தில் படிக்கும்போது அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேவா. கடலில் வந்து குதிரை வருது, கடலில் குதிரை வருது. மிளகு வந்து நம்ம வாங்கிட்டு போகிறோன்னு என்ன பண்ண, தர வழியாக தான் போவோம். ஓகேவா. ரோட்டில் தான் போவோம். ஓகேவா. தங்கம் எங்கேருந்து கிடைக்குன்னா மலையிலேருந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. மவுண்டைன். அது எந்த பக்கம், வடக்கு பக்கம், வட இந்தியா பக்கம் கிடைக்குதுன்னு. அதுதான் வடக்கு மலையிலேருந்து இமயமலை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வடக்கு மலைகள் இமயமலைகள் நம்ம ஜியாகிரஃபி படிச்சிருக்கோம் தெரியுமா. அந்த வடக்கு மலையில் அந்த இமயமலை தான் நமக்கு ஒரு தங்கம். அது கிடச்சது தான் நமக்கு மிகப்பெரிய தங்கம். ஓகேவா. அப்படின்னு வச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம். ஓகேவா. மேற்கு தொடர்ச்சியிலேருந்து சந்தனம், தென்கடல்லேருந்து முத்து, கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும், ஈழத்துலேருந்து உணவுப் பொருளும் இறக்குமதி ஆயின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன வருதுன்னா சந்தனம். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன வருதுன்னா சந்தனம். தென்கடல் பகுதியிலேருந்து என்ன வருதுன்னா முத்து. அதாவது தென்கடல் பகுதிக்கு முத்துன்னு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாண்டியர்கள் தெற்கு பக்கம் தானே, அவங்க வந்து முத்து குளித்தலுக்கு வந்து பேர் பெற்றவங்க தானே, அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிழக்குலேருந்து பவளம். கிழக்கு பக்கத்தில் சூரியன் வீசுறது பவளம் மாதிரி இருக்கும். ஓகேவா. கிழக்கு பக்கத்தில் சூரியன் வீசுறது பவளம் மாதிரி இருக்கும். ஈழத்துலேருந்து உணவுப் பொருள். ஈழம் பக்கனாலே உணவுப் பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேற்கு பக்கத்தில் சூரியன் மறையும் போது ஈவினிங் வந்து சந்தன வாடை அப்படி அடிக்கும்ப்பா. இதெல்லாம் ஷார்ட்கட் தான். ஓகேவா. அதேமாதிரி இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகத்தில் இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். 1க்கு 2 டைம் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு புக்கை எடுத்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா. நான் சொல்லும் போதே ரீகேப்லாம் சொல்லிடுவேன்.